யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள வாக்கியங்களை உங்களுக்கென்று உரிமை பாராட்டி நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடம் மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருப்பேன் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி காட்டுகிற ஒரு வேத பகுதி. தேவன் ஒரு மனுஷனோட இருக்கும்போது அவன் எப்படி தான் வழியை வாய்க்க பண்ணுகிறான், எப்படி அவன் புத்திமானா மாறுகிறான் என்பதை யோசுவாவை உதாரணமாக காண்பித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளேயும் தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாய்க்க பண்ண, எப்படி நாம் புத்திமானாக இருக்க என்ன ஆலோசனைகளை ஆண்டவர் இந்த சபைக்கும் நமக்கும் ஒவ்வொரு முறையும் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த காரியத்தில் ஒன்று நமக்கு விளங்குது, தேவன் ஒரு மனுஷனோடு இருப்பார்னா அந்த மனுஷன் தோக்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்களோட இருப்பார்னா நீங்கள் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா சொல்லணும் அந்த வார்த்தை. நம்புறீங்களா? எத்தனை பேர் இது நிஜம்னு நினைக்கிறீங்க? தேவன் உங்களோட கூட இருந்தால் நான் ஒருபோதும் தோற்று போக முடியாது. கையை சொல்லுங்கள், தேவன் நம்மோடு இருக்கும்போது தோல்வியில் இருக்கிறவனை கூட வெற்றி உள்ள ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் ஒரு மனுஷனோட வர ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்கும் பாருங்க. ஆனால் என்ன ஆச்சு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மனுஷன் இந்த பாவத்தில் விழுந்த போது when mankind fall into sin, என்ன நடந்துச்சுன்னா மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள தோல்வி பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. பாவம் என்பது தேவன் வைத்திருக்கிற இலக்கை, தேவன் வைத்திருக்கிற நோக்கங்களை, தேவன் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு தேவனோட ஒத்துழைக்காம தேவன் சொல்றதுக்கு மாறாக ஒரு மனுஷன் நடக்கும்போது, மீறி தன் இஷ்டம்படி அவன் தன் காரியங்களை செய்யும் போது அந்த மனுஷன் தன் வாழ்க்கைக்குள்ள தோல்வியை வர வைக்கிறான். இப்போ கவனிச்சு பாருங்க, மனுக்குலத்தின் மேலே இந்த பாவம் வந்த உடனே தோல்விகரமான மனுக்குலமாய் மாறுகிறார்கள். ஆனால் மனுஷன் பாருங்க, தோல்வியில் இருக்கும்போது அவன் சந்தோஷம் உள்ளவனாக இருக்க முடியல. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, மனுஷன் தோல்வி உள்ளவனாக இருப்பதுக்காக உண்டாக்கவில்லை, அவன் வெற்றி உள்ளவனாக இருக்கணும், சந்தோஷம் உள்ளவனாக இருக்கணும். இதற்காக இயேசுநாதர் இந்த பூலோகத்தில் வந்து மனுக்குலத்தை மீட்டு கொள்ளக்கூடிய வேலையை, மனுக்குலத்தை மறுபடியும் சீரமைக்கக்கூடிய, எந்த மனுஷன் தோக்க முடியாதோ அவனுக்கு தோக்க கூடாத ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ள உண்டாக்கி, வாழ்க்கை எப்படி வேணா இருந்துட்டு போகுது அப்படின்னு ஆண்டவர் அவனை இருக்க விடாம அவனை தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாக உண்டாக்கப்பட்டு அவன் ஜெயிக்கணும் என்கிற அந்த கடவுளுடைய தன்மையை, தேவன் ஜெயிக்கிறவர், அந்த ஜெயிக்கிற தன்மையை மனுஷங்குள்ள வைக்கிறார் பாருங்க. சில நேரம் நீங்க கவனிச்சீங்கன்னா சிலருடைய கதையெல்லாம் நம்ம என்ன கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. சில என்ன குழந்தைகளை, பிறந்த குழந்தைய குப்பத்தட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் வளர்ந்து இந்த உலகத்தில் பல காரியங்களை அவர்கள் சாதிக்கும் போது ஒன்று அறிந்து கொள்கிறோம், எந்த ஒரு தாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பிறந்தாலும் சரி வளர்ந்தாலும் சரி, அந்த மனுஷனுக்குள்ள அந்த என்ன மனுஷனுக்குள்ள கடவுளுடைய ஸ்பாபத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால
நான் எங்க பிறந்தேன், எங்க வளர்றேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, அது என்னை தடுக்கவே முடியாது. எதை தடுக்க முடியாது? நான் வெற்றிகரமானவனாய் மாறக்கூடிய அந்த நிலையை தடுக்கவே முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் உறுதுணையாய் ஒவ்வொரு நபரோட கூட இருக்கிறார். ஏன் ரட்சிக்கிறாரு? ஏன் இந்த உலகத்துல நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையா வாழ வைக்க விரும்புறார்? ஏன்னா காட்டுறாரு, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக வெற்றி உள்ளவர்களாய் வாழணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்காக ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி உள்ளவனாய் வாழணும். அந்த நறுமணம் என்ன பண்ணணும்னா வீசணும். அந்த வாசனை, அந்த ஒரு காட்சி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது 5 காரியத்தை மனுஷனுக்குள்ள வைக்கிறார். தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர். ஆதியாகமம் 1:28 கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல் காரியம் பழுகி, 2வது பெருகி, 3வது பூமியை நிரப்பி, 4வது கீழ்ப்படுத்தி, 5வது ஆண்டு கொள்ளக்கூடிய. இதெல்லாம் வெற்றிக்கான அறிகுறி. நல்லா கவனித்து பாருங்க. ஆனா இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா, பழுக முடியாதபடிக்கு, பெருக முடியாதபடிக்கு, நிரப்ப முடியாதபடிக்கு, ஆள முடியாதபடிக்கு, ஆண்டு கொள்ளக்கூடாத ஒரு நிலைக்கு, கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நான் என் வாழ்க்கையை நடத்த முடியாதபடிக்கு இந்த பாவம் மனுக்குலத்தை, மனுஷனை தோல்விக்குள்ள கொண்டு போகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை மன்னித்து, இந்த வசனம் கேட்க கேட்க கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வசனத்தை கேட்க கேட்க கர்த்தர் நம்மளை என்ன வாக்குறாரு? ஏன்னா வேதம் சொல்லுகிற, யோவான்ல சொல்ல, வசனமே நம்மை சுத்தமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ரட்சிக்கப்பட்டிருக்கிற குறைகள் வரும்போது, சில எண்ணங்கள் மாறும்போது, மறுபடியும் ஆண்டவர் வசனத்தை கேட்க வச்சு காட்டுறார், இல்லை நீ கீழே கிடக்கிறோம்ல, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளக்கூடிய இந்த 5 காரியங்களை மனுஷனுக்குள்ள தேவ சாயலாகவும் தேவன் ரூபத்தின்படி அவனை உண்டாக்கி, இந்த தேவ தன்மையை மனுஷனுக்குள்ள வச்சுதான் ஆண்டவர் உண்டாக்குறாரு பாருங்க. இதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் அப்படி பழுகணுமா? எத்தனை பேர் பழுகணும்? எத்தனை பேர் பெருகணும்? எத்தனை பேர் நிரப்பணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கர்த்தர் சொன்னபடி இருக்கா? அப்படின்னா ஆண்டவர் நம்மளை வெற்றிகரமான பாதையில் நடத்துகிறார். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் வழியை வாய்க்க பண்ண முடியும். அவன் நிச்சயமாக புத்திமானாய் இருக்க முடியும். இந்த தேவன் தான் சொல்றாரு, மனுஷனை பல காரியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உழைக்கிற உழைப்பின் பிரயாசத்தில் வருகிற பொருளாதார ஆசீர்வாதத்திலும் நான் எப்படி இருக்கணும்? வெற்றிகரமாக இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஏன்னா இது தேவன் வச்சிருக்கிற என்ன முறைமைகள் பாருங்க. இது தேவனுடைய ஸ்வாபத்தில், தன்மையில் இருக்கக்கூடிய ஒன்று. எல்லா காரியத்திலையும் வெற்றி அடையணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கணும், உறவுகளில் வெற்றிகரமாக இருக்கணும், வேலையில் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும், தொழிலில் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் வெற்றி உள்ளவர்களாக இருந்துட்டு பொருளாதாரத்தில் வீக்காக இருந்தால் அது செட் ஆகாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பொருளாதாரத்தில் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன், அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் எப்படி நம்மளை உக்கரானக்காரனாக வைத்து, நிர்வாகியாக வைத்து, பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் வைத்து, உலகத்தில் இருக்கிற ஆஸ்தியும் துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து கொண்டு வந்து நீதிமான் கையில் ஏன் கொடுக்குறாரு? இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் பாருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்ற, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்ல இருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். வேதத்தில் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்குங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த ஆசீர்வாதத்தின் மேல கண்ணை வைக்கணும். இதை கொஞ்சம் பார்க்கணும். இதை தியானம், ஒவ்வொரு நாளும் வாய் நிறைய இதை பேசணும். நான் கடன்ல இருக்க மாட்டேன், கடன்ல இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், என்ன கர்த்தர் ஆசீர்வாதமா இருக்கும்படி என்னை வைத்திருக்கிறாரு. அதுக்குதான் உதாரணம் காண்பித்தன். கோலியாத்து யாரு? தாவீது யார்? கோலியாத்து கடன்பட்டவன். தாவீது யாரு? கடனை மேற்கொள்கிறவன். நான் யாரா இருக்க போறேன்? கோலியாத்தாகவே இருக்க போறேன்னா, அப்படின்னா இந்த கடன் என்ன செய்யணும்? நம்மளை முற்றிலும் எல்லாவற்றையும் உரிந்து நம்மளை ஒண்ணுமில்லாமாக்கி நம்மளை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகிற வரைக்கும் இந்த கோலியாத்து விட மாட்டான். ஆனா அந்த கோலியாத்தை வீழ்த்த
இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தாவீதாக கர்த்தர் மாற்றுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வசனத்தை கேட்கிற என்ன கர்த்தர் தாவீதாக மாற்றுகிறார். நல்ல கையை உயர்த்தி சொல்லணும், இந்த வசனத்தை கேட்கிற என்ன கர்த்தர் என்னவா மாத்துறாரு? தாவீது யாரு? கேட்டுட்டு அப்படியே அப்படி கொட்டுறவன் இல்லை. அங்கே இருந்தால் நிறைய பேர் அப்படி கொட்டுறதுக்கு கொட்டுறதுக்கு அப்படியா. அவன் காலையிலையும் மாலையிலையும் வந்து என்ன பண்ணுவானா? கோலியாத்து திட்டுவானா, ஏசுவானா, கேட்பானா. ஒருத்தங்கூரும் இல்லையாடா என்கிட்ட வந்து சண்டை போட? ஒருத்தனுக்கும் புத்தி வரலையா? ஆனால் தாவீது அங்கே போனபோது முதல் நாள் தாங்க போனான். ஒரே நாள் ஒரே அப்ரோச்சில் அவன் சொல்கிறான், என்னது நீ ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது, எனக்குள்ள இருக்கிற தேவன் என்னை மேற்கொள்கிறவனாய் மாற்று. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களோட நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரே. அவர் என்ன செய்வார்? கேட்டுட்டு ஏசி பேசிட்டு வாங்கிட்டு அப்படியே கடன்லே இருந்து கிடையாது. அங்கே காட்டுவார், இல்லை இல்லை உன்னை மேற்கொள்கிறவனாய் வைத்துறேன். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? மேற்கொள்கிறவனாய் வைத்திருக்கிறார். இப்போ கடன்ல இருந்து மேற்கொள்வதுக்கு, வெற்றி அடைவதுக்கு தாவீது என்ன செஞ்சான்? இந்த கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு போய் 5 கூழாங்கல்ல தெரிந்து கொண்டான். அது 5 சத்தியங்கள், 5 கோட்பாடுகள். கர்த்தர் நம்மளை கடன்ல இருந்து விடுவிக்க, எதெல்லாம் நம்மளை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருக்க அதுல இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழிகளை நமக்கு அற்புதமாய் காட்டுகிற ஒன்று. அதில் ஒன்று நம்ம கவனித்தோம். முதல் கோட்பாடு என்ன? முதல் கல் எதை காண்பிக்குதுன்னா 3 காரியங்களை அறிந்து கொள்ளணும். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறாரு எல்லா கடன்களையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரா? ரத்து செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரால் கடன் ரத்து செய்ய முடியுமா? கர்த்தரால் வியாதியை சுகமாக்குறது மாத்திரம் இல்லை, கர்த்தரால் உங்களை ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தரால் உங்கள் கடனெல்லாம் ரத்து செய்ய முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய கடனெல்லாம் கர்த்தரால். நிறைய சாட்சிகளை நான் கேட்குறேன். அநேகர் வந்து சாட்சிகளை சொல்லுற ஆச்சரியமா இருக்கு. இப்படியும் கர்த்தர் செய்ய முடியும்ன்றத ஆண்டவர் தம்முடைய வசனத்தை என்னைக்கோ நடந்தது ஒன்று சொன்னது மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் அதை நடப்பித்து காட்டுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொல்லலாம், நிறைய சாட்சி சொல்லலாம். வர நாட்களில் அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவங்களை உங்க முன்னாடி நிற்க வச்சு சொல்ல வைக்கிறேன் பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. சமீப நாட்கள் நான் ஒரு காரியம் கேட்டேன் பாருங்க. நம்ம விசுவாசி தான். அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சான். 60 லட்சம் ரூபாய் கடன். ஆண்டவர் இந்த கடனை நீக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்களுடைய என்னைக்கோ என்ன, அவங்க ஒரு ஊரில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு ஒன்றும் இல்லை, டாக்குமெண்டேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, அது பூர்வீகமான சொத்து பாருங்க. அது விலையே போகாதான். போனால் கூட என்ன மிஞ்சி போனால் லட்சக்கணக்கில் போகிறதே பெரிய விஷயம். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ கடன் இருந்துச்சு? எனக்கு 60 லட்ச ரூபாய் கடன் பாஸ்டர். அந்த 60 லட்ச ரூபாய்க்கு அந்த லேண்டை கர்த்தர் வேல்யூ ஏற்றி விற்க எனக்கு உதவி செஞ்சார். இன்னைக்கு அதை செஞ்சதுனால என் கடன்லாம் தீர்ந்து நான் இன்னைக்கு கடன் இல்லாமல் இருக்கிறேன். நாங்கள் யோசித்து பார்க்குறேன், வேல்யூவே இல்லாததை கூட வேல்யூவை ஏற்ற கர்த்தரால். ஏன்னா அவர் ரத்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எதை வேணாலும் வேல்யூ ஏற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. இப்படி ஏராளமான சாட்சிகள் நான் சொல்லலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நம்பணும், என் கடன்லாம் கர்த்தர் யாருது வேணாலும் செய்வார், எந்த செய்ய முடியாதுன்னா நீங்கள் அப்படியே இருந்துட்டு போங்க. ஆனால் கர்த்தரால் எல்லா கடனையும் ரத்து செய்ய முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரால் எல்லா கடனையும் என்ன செய்ய முடியும்? ரத்து செய்ய முடியும். அவர் ரத்து செய்யும் போது அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, என்ன பார்ஷியாலிட்டி காட்டுறவர் இல்லை, எல்லாருக்கும் செய்வார். ஒரு குடும்பத்துக்கு செய்வார், ஒரு தனிப்பட்ட நபருக்கு செய்வார், ஒரு பெரும் கூட்டத்துக்கே செய்வார். காண்பித்தேன் இதெல்லாம் உங்களுக்கு. எப்படி ஒரு குடும்பத்தின், ஒரு விதவையின் குடும்பத்தின் கடனை எப்படி ஆண்டவர் ரத்து செஞ்சாரு. ஒரு தேவ மனுஷங்கிட்ட இருந்த ஒரு ஊழியக்காரன் போகிறான், கடன் வாங்கிட்டு போறான், கோடாரிய கடன் வாங்கிட்டு போறான். அந்த கடனை கூட ஆண்டவர் எப்படி ரத்து செய்ய திருப்பி கொடுக்கிறாரு. நெகேமியா வைத்து காண்பித்த ஒரு தேசத்தின் கடனையை ஆண்டவர் எப்படி திருப்பி கொடுத்தாரு. நம்முடைய தேவனால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் தேவனால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவரால் எல்லா கடனை ரத்து செய்ய முடியும். He is not the respecter of person. அவர் ஒவ்வொரு இந்த மனுஷனுக்கு செய்வார், ஆனால் எனக்கு செய்ய மாட்டார் கிடையாது. அவரை நம்பினா, அவருடைய வழிகளை கை கொண்டா, அவருடைய சத்தியத்தை கை கொள்கிற எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்க, நான் கேட்குற சத்தியத்தின்படியே எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு.
அதான் காட்டினேன். ஏன்னா உங்களுக்கு உபாகமத்தில் காட்டினேன், லேவியாகமத்தில் காட்டினேன். எப்படி ஒவ்வொரு 7 வருடமும் ஆண்டவர் எப்படி கடன் ரத்து செய்கிறாரு, ஒவ்வொரு 50 ஆண்டும் எப்படி கடனை ரத்து இதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிற முறைமைகள். அது என்ன மனுஷனை பார்த்து இந்த குறிப்பிட்ட கூட்டத்துக்கும் இந்த ஆட்களுக்கும் செய்கிறதா? அது பொதுவாக ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு முறைமை. இதை எந்த மனுஷன் கை கொள்றானோ, எந்த தேசம் கை கொள்ளுதோ அந்த தேசம், அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு முறைமையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த முதல் காரியத்தில் 3வது காரியம், 3 காரியம் நான் அறிஞன். 1, தேவன் எல்லா கடனத்தையும் செய்கிறார். 2வது, ஒரு பட்சபாதம் இல்லாத தேவன். 3வது, ஆண்டவர் நாம் கடன்லிருந்து வெளியே வரணும் அப்படின்றத விரும்புகிறார். பாருங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ண வைக்கிறாரு? கடன்லிருந்து. நல்லா சொல்லுவோமே, கர்த்தர் என்ன பண்றாரு? என்னுடைய எல்லா கடன்ல இருந்தும் கர்த்தர் என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வராரு. இது தேவனுடைய விருப்பம். பாருங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆசீர்வாதத்தில் சாப்பிடணும், ஆசீர்வாதத்தில் வாழணும், ஆசீர்வாதத்தை எடுத்து பலருக்கு சொல்லணும். இதுதான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற. அதனால என்ன அதுல இருந்து வெளியே வரணும்ன்றாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், என் மேல என்ன இருக்கு? நான் உபத்திரம் புட்சம் இல்லை, நான் தரித்திரம் புட்சம் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் யாரு? நிறைய பேர் சொல்றதுக்கே சந்தேகம். சொல்லிட்டு போனா எவ்வளவு சோதனை வருமோ தெரியலையே. எத்தனை சோதனை வந்தாலும் ஆசீர்வாதம் அத்தனையும் மேற்கொள்ள வல்லமையான கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. பாருங்க பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுல ஆண்டவர் வைத்திருக்க திட்டங்களுங்க. இதெல்லாம் இந்த திட்டத்துக்கு இசைந்து நாம் இருக்கிறோமா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு காரியங்கள் சொல்லியிருக்கு. பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு, நல்லா கவனிங்கள், பலிச்சா பலிக்கலாம், பலிக்காம போலாம் அப்படி சொல்லல, பலிக்கும். வாயத்தான் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் கேட்டு இந்த வார்த்தையின்படி நான் கை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிற சத்தியத்தின்படி நடந்தா நான் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். கையை வச்சு நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? வாரம் வாரம் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறேனே, அந்த கேட்ட வசனத்தை போய் என் வாழ்க்கையில கை கொள்றேனே. ஆகவே 3வது சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மிருகத்தின் மாடுகளின் பெருக்கமோ உன் ஆடுகளின் மந்தைகளிலும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்து சொல்றாரு, உன் கூடையும் மாவு பிசைகிற உன் தொட்டியும். நல்லா கவனிங்க, நான் சாப்பிட்றது ஆசீர்வாதத்தில் சாப்பிட்றேன், நான் வாழ்றது ஆசீர்வாதத்தில் வாழ்றேன். இப்படி வாழ்ற ஒரு மனுஷன் கண்டிப்பா கடன்ல இருந்து வெளியே வர வைக்கக்கூடிய தேவன் ஆசீர்வாதத்தில் வாழ்றவனா இருப்பான். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுது, நான் சாப்பிட்ற சாப்பாடு ஆசீர்வதிக்கப்படுது, நான் வாழ்ற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் மேல வைக்கணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் இதெல்லாம் எனக்கு போதிக்கிறார், என்ன அவருடைய வழியில திருப்பி என்னை கொண்டு வரார். எதுக்குன்னா கடனெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு அது கர்த்தருடைய விருப்பமா இருக்கு. அந்த கல்லை போய் எடுத்தான் பாருங்க தாவீது. அந்த கல்லை எடுத்தனால்தான் கோலியாத்தை மேற்கொள்ள முடிஞ்சு. கடன் என்கிற கோலியாத்தை அவன் மேற்கொள்ள முடிந்தது காரணம் கர்த்தர் அவன் அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புறாரு. இன்னைக்கு நம்ம எதுலெல்லாம் கடன் பட்டிருக்கிறோமோ, எதுலெல்லாம் சிக்கி இருக்கிறோமோ, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, எதெல்லாம் சிக்கி இருக்கிறனோ, எதெல்லாம் வெளியே வர முடியல, திக்கு முக்காடி இருக்கிற நிலைகளெல்லாம் கர்த்தர் நம்மளை ரட்சிக்க, நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே போகும்போதும் வரும்போதும், நீ சாப்பிடும் போதும், நீ கையின் பிரயாசங்களை செய்யும் போதும், என்ன கூடையும் மாவு பிசைகிற தொட்டியும் எப்படி இருக்கும்ன்றார் ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிங்கள், இதை பேசணும் வீட்டில். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தின் மேல்
தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றார் உனக்கு பரிபூரண நன்மை. சொல்லுங்க வாய்த்த, எனக்கு என்ன உண்டாயிருக்கும் அப்படின்னா என்ன சொல்றாரு? நல்ல திருப்தியா, சுரண்டி சாப்பிட்றதில்ல, பிரண்டி சாப்பிட்றதில்ல, நல்ல திருப்தியா, there will be plenty அப்படின்றார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நல்ல திருப்தி உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எல்லாவற்றிலும் திருப்தியுடனே வாழ்கிற அந்த நிலையை கர்த்தர் உண்டு பண்றார். அதான் சொல்றார் பரிபூரண நன்மை உண்டாகும். இந்த பரிபூர்ணத்துக்கு எதிராக ஏதாவது கேட்டீங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 10:10 சொல்லி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ பரிபூரணம் உங்களுக்கு உண்டாக என் ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு. I gave my life so that you will have abundant, you will have plenty. நல்லா கவனிங்களா, ஆண்டவர் என்ன விரும்புறாரு? இந்த பரிபூரணமான ஒரு நிலை நமக்கு வரணும். இதுதான் அதுக்கு சொல்ற. அந்த பரிபூரணம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீயும் கடன் வாங்காமல் நீ என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். இந்த பரிபூரணம் வரலனா கர்த்தர் என் மாவு பிசைகிற தொட்டியையும் என் பிரயாசத்தையும் என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குன்னு எனக்கு தெரிலனா, அதை நான் நம்பலைனா, அதை வாயை திறந்து நான் பேசலைனா, நான் சொல்கிறேன் அதுக்கு ஆப்போசிட்டான காரியத்தை தான் நான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக நிறைவு இல்லாமல் இருக்கணும். ஆனால் சொல்லணும், இல்லை ஆண்டவரே என் பிரயாசம் ஒன்றுக்குறம் வீண் போகாதுன்னு நீ சொல்லியிருக்கிறீர். உம்மை நம்பி நான் பிரயாசம், இது என் திறமையை நம்பி நான் செய்கிற ஒன்று அல்ல. நீர் எனக்கு கொடுத்த வேலை, நீர் எனக்கு கொடுத்த தொழில், நீர் எனக்கு கொடுத்த குடும்பம், ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற எதிர்காலம், ஆண்டவர் இதெல்லாம் நான் உம்மை நம்பி செய்கிறேன். ஆகவே எனக்கு பரிபூரணம் உண்டாகும். கையை வாழ்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன உண்டாகும்? ஒவ்வொரு நாளும் இதை பேசணும். என்ன பேசுகிறேன்? நிறைய வீட்டில் வாய் நிறைய என்ன பேசுவாங்க? அது இல்லை, இது இல்லை. இப்போ மாத கடைசியா என்ன வரும் வாயில்? ஐசிஎஃப் மெம்பர்ஸ், ஐசிஎஃப் எம்ப்ளாய்க்கு வராது. ஏன்னா சம்பளம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா மாத கடைசியில். என்ன ஆனால் கையில் காசு இல்லாமல் போகிற நேரம் வரும்போது ஐயோ என்ன பண்ண போகிறேன், வீட்டில் என்ன பேச்சாக இருக்கும்? பரிபூர்ணமான பேச்சாக இருக்கும். அதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டான வார்த்தை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, அந்த 11ஆம் வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு, அருமையான வார்த்தை அங்கே சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளை இடுவார். நல்ல கவனிங்க, பரிபூரண நன்மை உண்டாக கர்த்தர் என்ன பண்றாரா? கர்த்தர் அதான் கட்டளை இடுறாரு. என்ன குறை உள்ளவனாயிரு, ஒன்றும் இல்லாதவனாயிரு. இது பிசாசு செய்கிற வேலை. ஆனால் சத்தியத்தை கேட்குற என்ன, நான் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தா கூட எனக்கு ஆண்டவர் என்ன கட்டளை எடுக்கிறாருன்னா பரிபூரணத்தை கர்த்தர் கட்டளையிட. கையை வாழ்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு என்னதான் கட்டளையிடுறாரு? வேலைக்கு போகும்போது சொல்லணும், கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார். வீட்டுக்குள்ளே வரும்போது சொல்லணும், கர்த்தர் எனக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறாரு. இது இல்லைன்னா என்ன ஆகும்ன்றத பாருங்க. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் இப்படி அவனை ஆசீர்வதிக்கலாம், அவன் வெளியே வர முடியாது. கடன்லேருந்து கர்த்தர் வெளியே வரணுன்றாரு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் வேலை செய்யலைன்னா வெளியே வர முடியாது. அப்போ ரொம்ப முக்கியமானது, ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கும்போது, ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழும்போது அவனுக்கு பரிபூரணத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறாரா. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ற ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தையை கவனமாக என் வாழ்க்கையில் நான் கை கொள்ளணும், என்ன வேணா இருக்கட்டும், நான் கர்த்தர் சொல்றபடி தான் செய்ய போறேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அவருக்காக வாழ போகிறேன் என்று நினைக்கிற, நம்புற, செயல்படுத்துகிற, கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் சொல்றாரு, அவனை
கர்த்தர் ஆசீர்வதிக்க போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய மிருகங்கள் அவன்கிட்ட இருக்கிற எல்லா அவன் கை வைத்து செய்கிற அவனுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் மாப்பசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு பரிபூர்ணமான நன்மையை கர்த்தர் என்ன பண்றாரா? கட்டளை இடுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு கர்த்தர் என்ன கட்டளை இடுறாரு? வீட்டில் பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சு அல்லது வீட்டில் என்ன கணவர் வேலைக்கு போறாருன்னா என்னென்ன ஆசீர்வதிக்கணும்? மனைவிமார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பரிபூரணமான நன்மையை கட்டளையிடுவார். எத்தனை மனைவிமார் அப்படி ஆசீர்வதிச்சு அனுப்புறீங்க? அதெல்லாம் கேட்க போறதில்லை. நான் பெரும்பாலும் திட்டி தான் அனுப்புவாங்க சிலர். சீக்கிரம் வந்துருங்க, அங்கே போய் ஊரை சுத்தாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. வெளியே போகும்போது கணவரை பார்த்து அந்த காலத்தில் செய்வாங்க பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோன்னா எங்கள் அப்பா அம்மா எங்கள் பாட்டி எல்லாரும் பெரியவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவாங்க? ஜோம் பண்ணி தான் அனுப்புவாங்க. இரு, நான் ஜோம் பண்ணிட்ட பிறகு நீ போ, ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. இன்றைக்கி நாங்கள் அதை எங்கள் பிள்ளைங்களுக்கு செய்கிறோம். எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனா ஆசீர்வதிச்சு அனுப்புகிறோம். எத்தனை பெற்றோர் அப்படி செய்கிறீங்க? சொல்லணும், ஆசீர்வதிக்கணும். பிள்ளைங்க மேலே கையை வச்சு சொல்லணும், கர்த்தர் பரிபூரணமான நன்மையை உனக்கு கட்டளையிட, பரிபூரணமான ஆசீர்வாதத்தை, பரிபூரணமான பாதுகாப்பை, பரிபூரணமான தேவ தயவை உனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் கட்டளையிடுவார். அவ்வளோதான். ஒன்றும் பெரிய ஜபம்லாம் பண்ண வேண்டியதில்லை. பிடிச்சி வச்சு தலையை ஆட்டிக்கிட்டு அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. கையை வச்சு கர்த்தர் நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேலே கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஞானம் பரிபூரணமாக இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு. இது வரைக்கும் செய்யலைன்னா இன்னிலிருந்து செஞ்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிற தேவன். அப்படி வாழலைன்னா என்ன ஆகும் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிற சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. அதே அதிகாரம் பாருங்க, 43ஆம் வசனம் பாருங்க. உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் நல்லா என்ன சொல்றாரு? அந்நியன் வருவான். அப்படின்னா யாரோ ஒருத்தன் கிட்ட நீ எப்படியா இருப்ப? அடிமைப்பட்டு இருப்ப. அவன் உனக்கு கடன் கொடுத்தவனா இருப்பான், நீ கடன் பட்டவனா இருப்ப. ஏன் இதெல்லாம் நடக்குது? அங்க பாருங்க சொல்ற அடுத்த வருஷம் சொல்றாரு, அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். ஏன் இது நடக்குது பாருங்க. அது சொல்ல அடுத்த சொல்ற பாருங்க, உன் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினாலே இந்த சாபம் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் முன்னை. நல்லா என்ன சொல்ற? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக வைத்திருக்கிற கோட்பாடுகளை முறைமைகளை நான் கை கொள்ள அதை கேர்லெஸ்ஸா நான் விடும்போது ஆண்டவர் சொல்றாரு, எவனோ ஒருத்தன் உன்னை ஆண்டுட்டு இருப்பான். அந்நியனுக்கு நீ எப்படிப்பட்டவனா இருப்ப? கடன்பட்டவனா இருப்ப, அடிமையா இருப்ப. நான் என்னென்ன உழைச்சாலும், எவ்வளோ நான் என் மாவு பெசைய தொட்டியில நான் கையை வச்சு நான் வேலை செஞ்சாலும் அங்க ஆசீர்வாதம் வரமாட்டுது. ஏன் வரமாட்டுதுன்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிற வழிகளை கேட்டு கை கொள்வதில் நான் அசதியா இருக்கிறேன். அப்பப்ப என் இஷ்டம் போல நான் நடக்கிறேன், அப்பப்ப என் காரியத்தின்படி செய்யணும்னு விரும்புறேன். கர்த்தர் வச்சிருக்கிற முறைமையை மீறி கர்த்தர் வச்சிருக்கிற வழியை விட்டு நான் போகிறேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எவனோ ஒருத்தன் உன்னை அடிமைப்படுத்தி அவன் உனக்கு தலையா இருப்பான், நீ எப்படி இருப்ப? வாழ. அப்படி ஆண்டவர் சொன்னார். ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ வாளாகாமல் தலையா, நீ கீழாகாமல். இது ஆசீர்வாதம். இது பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுவதில் வருகிற ஆசீர்வாதத்தின் நன்மைங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் செக் பண்ணணும். நீங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க. 42ஆம் வசனம் வாசிப்போமா? சொல்ற 42ஆம் வசனம் பாருங்க. உன் மரங்கள் எல்லாவற்றிலும் உன் நிலத்தின் கனிகளிலும் வீட்டில் பட்சித்து போடும். நல்லா வீட்டில் பட்சித்து போனா ஒரு பூச்சி. அந்த பூச்சி என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் சாப்பிடுது. நான் பிரயாசப்படுறேன், ஆனா ஏதோ ஒன்று அரிக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம் வேலை செய்யல. ஏன்னா 45ஆம் சொல்லுது, நான் கர்த்தருடைய வழிகளே அவருடைய சத்தத்துக்கு ஆண்டவர் எனக்கு வாரம் வாரம் சொல்றாரே, பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட, என் கடன்ல இருந்து நான் வெளியே வருவதுக்கு கர்த்தர் வழிகளை சொல்றாரு. கேட்கிறேன், உட்கார்ந்து கேட்டுட்டு போய் வேலை செய்யும் போது வெட்டல் பூச்சி அழிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேனா?
அது வந்து சாப்பிடுதே. அதுதான் சொல்றார், அந்நிய யாரோ ஒருத்தன் உன்னுடைய பலனை சாப்பிடுகிறானே. கர்த்தர் சொல்றார், உனக்கு பரிபூரணமான நன்மையை நான் கட்டளையிடுவேன். கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு என்ன கட்டளையிடுவாரு? அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசினார், சொன்னார் பாருங்க, என்கிட்ட இருந்த காசெல்லாம் போயிடுச்சுங்க. நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். நான் மனசுக்குள்ள நினச்சினேன், இந்த மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. எல்லா காசும் போயிடுச்சான், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா? அதுவும் ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். எப்படி அது ஆசீர்வாதம்? இங்கே வெட்டல் பூச்சி சாப்பிடுது. யாரோ ஒருத்தங்கிட்ட நீ அடிமையா இருப்பதுக்காக கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்து, கர்த்தர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி, நீங்க உங்களை ஆண்டவர் மீட்டு எடுத்து வச்சு இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வச்சு உங்களை போதிக்கிறார். எதற்காக? இன்னும் யாரோ ஒருத்தனுக்கு நீ அடிமையா இருப்பதுக்கா? நீ வாளா இருப்பதுக்காகவா? நல்லா கவனிங்க, எண்ணங்கள் மாறணும். ஏன் ஆண்டவர் யார்? என்னை அவரை போல உண்டாக்கி வச்சுட்டு என்னை வந்து ஆளும்படி வச்சிருக்கிறாரு. ஆண்டு கொள்வாய், கீழ்ப்படுத்துவாய்ன்னு சொன்னாரு. எவனோ ஒருத்தன் என்ன கீழ்படு, என் பிரயாசத்தை யாரோ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு, என் மாவு பேச தொட்டையில் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், பல மணி நேரம் வேலை செய்கிறேன், ஆனால் பலன் வரமாட்டேன் அப்படின்னா வெட்டல் பூச்சி ஏதோ சாப்பிடுது. கொஞ்சம் கவனம் வைக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பிரயாசத்தின் பலனின் மேல் கர்த்தர் பரிபூரணமான நன்மையை கட்டளையிடுகிறார். கையை வச்சு, என் பிரயாசத்தின் மேல கர்த்தர் பரிபூரணமான நன்மையும் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் சொல்றாரு வாரம் வாரம் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதை நான் செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் கேட்டு நம்ம செயல்பட்டோம். நான் சொல்றேன், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த 5 சத்தியங்கள், 5 கல் எடுத்தான்னு சொல்லியிருப்பாரு தாவீது. அதை உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சு கை கொண்டீங்க, நான் சொல்றேன், நீங்க பழுக முடியும், நீங்க பெருக முடியும், நீங்க பூமியை நிரப்ப முடியும், கீழ்ப்படுத்த முடியும், ஆண்டு கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான, வெற்றிகரமான, நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறாரு. வாயை திறந்து பேசணும். என்ன பேசணும்? நாம் பரிபூரணமான கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல கட்டளையிடப்பட்டிருக்கு. என் சம்பாத்தியம் கையில் வரும்போது சொல்லணும். சம்பாத்தியம் வரும்போது சொல்லணும், கர்த்தர் என் சம்பாத்தியத்தில் கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட. கையில் பணத்தை எடுத்து செலவு பண்ணும்போது சொல்லணும், கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை எனக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க வருகிற பணத்தை எடுத்து கடனை திருப்பி செலுத்துறீங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். கடனை திருப்பி செலுத்துறீங்க பாருங்க, அப்ப சொல்லணும், ஆண்டவரே நீ பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுகிறீர். அந்த பரிபூர்ணமான நன்மை என்ன? நானோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு நான் திருப்பி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆனா இந்த நிலைகள் மாறும். ஏன்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை என் மேல கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை சொல்லணும். இன்னைக்கு வேணா அந்த பரிபூர்ணமான நன்மையின் ஜேர்னி உங்களுக்கு நிறைவா இருக்கிறது போல இல்லாமல், ஆனா நீங்க அதை ஆரம்பிக்கிறீங்க வாயினால சொல்லி, விசுவாசிக்கிறேன், இதுதான் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது. ஏதோ ஒரு வெட்டல் பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு போகிற ஒரு நிலையில் என்ன இருக்க கர்த்தர் வைக்கல. ஒரு அந்நியனுக்கு கீழே நான் அடிமைப்பட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் என்ன வைக்கல. என ஆசீர்வாதமா இருப்பதுக்காக கர்த்தர் என் மேல பரிபூரணமான கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை ஆசீர்வதிப்பதுக்காக, அவர் என்ன பரிபூரணமாக இருப்பதுக்காக, அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை என் மேல என்ன செய்கிறார்? கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு நாளும் வாய் திறந்து பேசணும் வீட்டில். இல்லை நம்ம வீடு பரிபூரணத்தினால நிரப்பப்பட்ட வீடு. கர்த்தர் நம்ம வீட்டுக்கு பரிபூரணத்தை கட்டளையிட்டிருக்கிறாரு. அபண்டன்ஸ். இது ஏனால வர்றதில்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால வருது. என் உழைப்பு, என் மாவு பசை, சும்மா சோம்பேறிங்களுக்கு சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. நீ ஒண்ணுமே செய்யாத கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமா, அதுக்கு சொல்லலைங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை வாசித்து காட்டினேன். எதுக்கு முதல்ல 5 வசனங்களை வாசித்து காட்டினேன்? ஆண்டவர் சொல்றாரு, வேலை செய்கிற, பிரயாசப்படுகிற, மாவு பிசைய போய் நான் மாவு பிசைகிற தொட்டியில கையை வச்சு பிசைகிற நமக்கு சொல்றாரு, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவேன், நீயும் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிற ஒரு நிலை. இது என்ன காட்டுதுன்னா, நான் வாளாகலை, நான் என்ன ஆகிறேன்? கர்த்தர் விரும்புகிறபடி தலையாக மாறுறேன். கர்த்தருக்காக மகிமையான சாயல்ல என்ன காட்டுறேன்.
நல்ல சும்மா நம்மளை அப்படியே சும்மா பந்தா காட்டுறதுக்கு இல்லை, நான் காட்டுறேன். ஒன்றும் இல்லாமல் இருந்த என்ன கர்த்தர் இன்னைக்கு அடிமைப்பட்டிருந்த என்ன கர்த்தர் விடுவித்து இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே. இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்கள், நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைங்களா. இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு உரியது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், இந்த ஆசீர்வாதம்லாம் கை கொள்ளணும், செவி கொடுக்காம போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கான வழிகளை சொல்லும் போது செவி கொடுக்காம போயிடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, பேசிட்டா வந்துடுமா? முதல்ல பேசி பாருங்க. நிறைய வேற எதையோ பேசி பேசி தானே கொண்டு வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள. நிறைய நேரம் கேட்பாங்க சிலர், பேசிட்டா வந்துடும். முதல்ல பேசுங்க. பேசி பேசி உங்க காது கேட்க கேட்க உங்க செய்கை மாறும், உங்க நம்பிக்கை மாறும், உங்க வழிகள் மாறும். கர்த்தரை சார்ந்து நீங்க வாழ வாயை திறந்து பேசுறதுனால எவ்வளவு மாற்றம் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? பேசணும். பரிபூரணமான நன்மையை கர்த்தர் எனக்கு சொல்லணும். தரித்திரமா இருக்கிற இடத்துல சொல்லுங்க, வாயை திறந்து. தோல்வியா இருக்கிற இடத்துல அங்க சொல்லுங்க. பொருளாதாரம் மலிவா இருக்கிற இடத்துல மலிவான வீட்டுக்குள்ள சொல்லணும், ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவரே நான் உழைக்கிற ஆண்டவரே, நான் மாவு பிசைக்கிற தொட்டியில உம்முடைய ஆசீர்வாதம் கட்டளையிடமுடன் சொல்லியிருக்க, என் வீட்டுக்குள்ள நிறைவு இருக்கும்னு சொல்லியிருக்க, எனக்கு வரணுமே ஆண்டவரே, பரிபூர்ணமான நன்மை நீ கட்டளையிடும். என் வீடு பரிபூர்ணமாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கு. இல்லாதமும் சொல்லுங்க, நிரப்புவார். நிரம்பின பிறகு இன்னும் அதிகமா சொல்லுங்க, இன்னும் பரிபூர்ணத்தினால கர்த்தர் நிரப்புவார், நிரப்புவார், நிரப்புவார். ஏன்னா என் ஆண்டவர் நம்மளை நிரப்பி நிரப்பி நிரம்பி வழிய வைக்கக்கூடிய ஏராளமான தாராளமான கர்த்தர். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி செய்யறாருன்னா, நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அநேகருக்கு கர்த்தர் என்னவா மாற்ற விரும்புறாரு? ஆசீர்வதிக்கப்பட்டு நான் சுயநலமாக இருப்பதுக்கு, நான் அநேகருக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவன் என்னை வைத்திருக்கும் சபைக்கு, தேவனை வைத்திருக்கும் சமுதாயத்தில் நிறைய ஆசீர்வாதமான வேலைகளை கிரியைகளை செய்வதற்காக கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாரு. அப்போ இந்த முதல் சத்தியம் கவனிச்சு பாருங்க. நான் நம்புகிறேன் 3 காரியத்தை அறிந்து கொண்டிருக்கோம். 1, ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தர் எல்லா கடனையும் ரத்து செய்ய அவர் வாழ். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வாரா? எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுவீங்க, கர்த்தர் என் கடன் எல்லாம் அவர் ரத்து செய்வார். 2வது சொல்லியிருக்கு, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உங்களுக்கு ஒன்று செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு ஒன்று செய்வார், அப்படி கிடையாது. எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அதில் 3வது கவனிச்சேன், கடன்லேருந்து என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவது. என் மேலே என்ன வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை, பரிபூரணத்தை கட்டளையிட்டு. கையை வச்சு சொல்லுங்க, என் மேலே என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? சொல்லக்கூடாது கர்த்தர் என்னன்னு தெரியல, கர்த்தரும் கை விட்டாரு. இல்லை இல்லை, ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தர் என் மேலே அவருடைய பரிபூரணத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? என்ன கட்டளையிட்டு இருக்கிற உங்க மேலே? நிறைய பேர் சொல்லுவாங்க, தரித்திரத்தை பிடிச்சி வந்துருக்குது. கேட்டிருக்கீங்களா? வரும்போது கூடவே தரித்திரத்தையும் பிடிச்சிட்டு வந்துருச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒன்றை பிடிச்சிட்டு போறீங்க. என்ன பிடிச்சிட்டு போறீங்க? பரிபூரணத்தை கட்டளை. அதை பிடிச்சிட்டு போங்க. எங்க போனாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். 2வது கல் எடுக்கிறான் பார்த்தீங்களா தாவீது, கோலியாத்தை மேற்கொள்ள. 2வது கல் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார் 2 காரியம் செய்யணும். சொல்லுங்க, 2வது கல் என்ன? முதல் கல் என்ன கவனிச்சோம்? 3 காரியத்தை அறிந்து கொள்ளணும். அது என்னன்னா, தேவன் எல்லா கடனத்தை செய்கிறாரு, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அதில் 3வது கவனிச்சோம், கடனில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெளியே கொண்டு வர்றாரு. அது கொண்டு வருவதற்காக என் மேலே என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? பரிபூர்ணத்தை கட்டளை. 2வது கல் கர்த்தர் சொல்ல 2 காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். சொல்லுங்க பக்கத்து பார்த்து, 2வது கல் என்ன அர்த்தம்? 2வது பிரின்சிபல் இதான், 2 காரியத்தை செய்யணும். இன்னைக்கு அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் பாருங்க. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனாலும் செஞ்சு தான் ஆகணும். என்ன? ஏன்னா இந்த முதல் கல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா போ கல் கொஞ்சம் ஷார்ப்பாகும். என்ன? முதல் கல் ரொம்ப ஈஸி. ஆண்டவர் எல்லாத்தையும் கடன் என்ன பண்ணுவார்? ரத்து. சத்திரம். ஆண்டவரே, வாட் அ பியூட்டிஃபுல் காட். என்ன? அடுத்தது பச்சைப்பாதம். என்ன அருமை, என்ன அருமை. இப்படி இல்லவா ஆண்டவர் இருக்கணும். 3வது கடன் எல்லாத்துலையும் கொண்டு வர்றாரு வெளியே. ஏன்னா கர்த்தர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? பரிபூரணம். ஆடாடாடா, இப்படி ஒரு தேவன்.
ரெண்டாவது கல் எடுக்கிறாரு. ரெண்டாவது கல் 2 காரியம் செய்ய ஆரம்பிக்கணும். அதில் முதல் காரியம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா, கடன் வாங்குறத நிறுத்தணும். நல்ல கவனிங்க. மேலும் மேலும் கடன் வாங்கணும் இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஸ்டாப் பாரோவிங் மோர் அண்ட் மோர். அதான் முதல் காரியம். நல்ல கவனிங்க. இது சிலருக்கு பிடிக்காது. நான் கடன் வாங்கணுன்னே இன்னைக்கு வந்திருக்கேன் சர்ச்சைக்கு, இந்த பிரசங்கத்தை கேட்டு போயிட்டு. அப்படிப்பட்டவன் நீங்கள் என்ன தப்பா எடுக்கக்கூடாது. நான் வசனத்தை பேசுகிறேன். அது உங்களை பாதிச்சுச்சுன்னா கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னு அர்த்தம். என்ன சொல்ற? ஸ்டாப் பாரோவிங் மோர் அண்ட் மோர். கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. நான் அதுதான் உங்களுக்கு காண்பித்தேன். கடன் வாங்குறது சில நல்ல முறைமையில் வச்சிருக்கிறார். அது என்னன்னா, நான் சொன்ன பாருங்க சில உதாரணம். ஒரு இடம் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு லோன் எடுக்கிறீங்க. லோனை எடுத்து அந்த இடத்த வாங்கும் போது அந்த இடத்தினுடைய அப்ரிசியேஷனை, அதிகமாகிற அந்த வேல்யூவை உங்களுக்கு நீங்கள் நிறுத்துறீங்க. இன்னைக்கு வாங்க விட்டால் அடுத்த 5 வருஷம் கழிச்சு வாங்கினா அது 10, 20, 30 மடங்கு ஏறிடுது. அதுக்கு வாங்குறீங்க. அதை செலுத்துவதுக்கு கத்தவங்க சம்பாத்தியத்தை கொடுக்குறா. அதில் டிசிப்ளினான விதத்தில் அதை ரீபே பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார் வழிகளை. அந்த வழியை கரெக்டாக செய்யணும். இந்த மேலும் மேலும் சும்மானா வாங்குவாங்க பாருங்க கடனு. கை சும்மா நம்ம என்ன பண்ணுனா உடனே போயிடுது. நம்ம யார்கிட்டையாவது போயிட்டு. சிலர் பிடிக்காது. நல்லா நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த காரியம் சில பிடிக்காது. ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் கடன் மேலும் மேலும் கடன் வாங்குறத ஆண்டவர் சொல்றார் நிறுத்து. ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய வழிகள் நம்ம நடத்தும், நம்ம அதுக்கு நேர் ஆப்போசிட்டான காரியங்களை செய்து கொண்டிருக்க கூடாது. நல்லா கவனிங்கள். நம்மளை கர்த்தர் கடன்ல இருந்து எல்லாம் விடுவிக்க தேவன் விரும்பும் போது ஆண்டவர் செய்கிற வழியில நான் நடக்காம அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல நான் நடக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார் 2 காரியத்தை செய்யணும். 2வது கல்லுனுடைய 2வது கோட்பாடு, 2வது பிரின்சிபல், 2வது சத்தியம். ஆண்டவர் சொல்ற 1, மேலும் மேலும் கடன் வாங்குறத நிறுத்து. அது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி. இப்போ நான் போடுறது இன்ஜெக்ஷன். சில வியாதியெல்லாம் மாத்திரைகளே சரியாயிடணும். ஹலோ, நான் சொல்ல புரியுதா இல்லையா? கொரோனா காலத்தில் கவனிச்சிங்கன்னா டோலோ கொடுப்பாங்க. என்னது? டோலோலே சரியானா லோலோன்னு பட வேண்டியதில்லை. டோலோவில் சரியாகலைன்னா அடுத்தது வெயினில் என்ன பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷன் தான் போடுவோம். அது போட்டால் தான் சரியாகணும். நான் போட மாட்டேன், எனக்கு ஊசினா ஆகாது. சில டாக்டர்கிட்ட போகும்போது கேட்பாங்க பார்த்தீங்களா, டாக்டர் ஊசி மட்டும் போடாமல் ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்க, டானிக் இருந்தால் கூட நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட டானிக் குடிச்சிக்கிறேன். ஆனால் டாக்டர் சொல்ல இல்லை இல்லை, இந்த வியாதிக்கு ஊசி போட்டாதான். என்ன டாக்டர் உங்களை கொல்லணுன்றதுக்காக ஊசி போடுறாரா? நல்லா கவனிங்க. நல்லா ஆகிறதுக்கு அதான் வழி. இன்னைக்கு சில காரியத்தை ஆண்டவர் சரியாக்குறதுக்கு சத்தியம் என்கிற இன்ஜெக்ஷன் எடுத்து இந்த ஊழியக்காரன் மூலமா இன்னைக்கு என்ன பண்றாரு? போடுறாரு. அதை போடும்போது என்ன நடக்கும்னா, நான் போகிற திசையை விட்டுட்டு கர்த்தர் காட்டுகிற வழிக்கு நேராக என் வழியை நான் திருப்புறேன். அது என்ன செய்யணும்? என்னை அழிவுக்கு நேராக கொண்டு போகாது, என்னை வாழ்வதற்கு நேராக, என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக, என்னை உயர்வுக்கு நேராக அது நடத்தக்கூடிய மேன்மையான பாதைகள். நான் கேட்குறேன், எத்தனை பேர் எல்லா கடலும் விடுவிக்கப்படணும் அப்படின்னு விரும்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்றீங்க? விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த விசுவாசம் விசுவாசமாக மாற்ற இருக்கக்கூடாது. அந்த விசுவாசம் என்னவா மாறணும்? கிரியையா மாறணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசம் கிரியையா மாறணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசமா மாறுதான்? நல்லா கவனிங்க. அப்போ கிரியை உள்ளதா நான் மாற்றணும். நான் கிரியை உள்ளதா மாத்துறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றத மாத்திரம் இல்லாம கிரியை உள்ளதா மாற்றும் போது என்ன பண்றேன்னா, கேட்கிற வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, கேட்கறதினால் வருகிற விசுவாசத்தினால் உண்டாகிற பலத்தில் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தின் பலத்தில் செயல்படுகிறதினால் உண்டாகிற பாக்கியத்தையும் நான் பெற்றுக்கொள்றேன். யாக்கோபு 1:22 சொல்றாரு பார்த்தீங்களா, தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கணும்.
இந்த வசனத்தை கேட்க கேட்க எனக்கு விசுவாசம் வருது. இல்லை நான் போகிற வழி தப்பு. கர்த்தர் சொல்கிறேன், இன்னிலிருந்து நான் கடன் வாங்குறேன், மேலும் மேலும் கடன் வாங்குறதை நிறுத்தி கர்த்தர் காட்டுற வழியில் போக போகிறேன். ஏன்னா கர்த்தர் என்னுடைய எல்லா கடனையும் அவர் ரத்து செய்ய, என் கடன்லேருந்து என்னை விடுவிக்கக்கூடிய வேலையை கர்த்தர் செய்ய விரும்ப. ஆகவே நான் அதை நம்புகிறேன். அந்த நம்பிக்கைக்கு ஏதுவான விசுவாசத்தின் கிரியைகளை நான் செயல்படுத்துகிறேன். நல்லா கவனிங்கள். இந்த யூத மக்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க கிட்ட இருந்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தேவன் கொடுத்த உடன்படிக்கை, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இதெல்லாம் ரொம்ப பெருசா பெருமை பாராட்டுவான். என்ன சொல்லுவான்? அந்நியருக்கு இருக்கா, இதெல்லாம் எங்களுக்குரியது. மோசையின் மூலமா ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தையும் இந்த வாக்குத்தத்தங்களையும் இந்த உடன்படிக்கையும் யாருக்கு கொடுத்தார்? இஸ்ரவேல் மக்கள். நாங்களாம் இந்த ஆசீர்வாதத்துக்கு. ஆனா பவுல் கேட்கிறா, கொஞ்சம் நிறுத்துப்பா ஒரு நிமிஷம். மோசையின் மூலமா இது உனக்கு கொடுக்கப்பட்டது, உனக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, உனக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு உடன்படிக்கை செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்கே, அதன்படி வாழ்றியா? அதன்படி உன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கா? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சில காரியம் கேட்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஒரு நிமிஷம் இரு அன்று சொல்றாரு. கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? பிரமாணத்தை வச்சிருக்கிற நீ, வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிற நீ, உடன்படிக்கையை வச்சிருக்கிற நீ கேட்கிறாரு, அதன்படி நீ மாறி இருக்கியா? இல்லைன்னா அந்த உடன்படிக்கை இருந்து இதெல்லாம் உனக்கு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றத கேட்கிறாரு பாருங்க. அங்கே 17ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போமா? நீ யூதன் என்றால், யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் மேன்மை பாராட்டு. இது எனக்கு, இது எங்களுக்குரியது, நீங்களா அதுக்குரியவர்கள் அல்ல. புறஜாதிகளை பார்த்து இந்த யூத ஜனங்க சொல்றாங்க, இதெல்லாம் எங்களுக்குரியது, வாக்குத்தத்தம் எங்களுக்கு, உடன்படிக்கை எங்களுக்கு, பிரமாணம் எங்களுக்கு, ஆசீர்வாதம் எங்களுக்கு. பவுல் கேட்கிற, இதெல்லாம் சொல்லி மேன்மை பாராட்டியே. அடுத்த வசனம் பாருங்க. நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்காயே. நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் ஆகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? நல்லா கேட்கிறாரு. இதெல்லாம் சொல்றியே, குருடனுக்கு வழி காட்டுற, எல்லாம் சொல்ற, ஆனா உனக்கு நீயே போதிக்காம இருக்கலாமா? உனக்கு நீயே வழி காட்டாம இருக்கலாமா? அங்க சொல்றான் பாருங்க. களவு செய்ய கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனப்படுத்தலாமா? நல்லா கவனிச்சுப்பா. சொல்றாரு, எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. நல்லா கவனிங்க. கேட்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தெரிது இருக்கு, பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியே, ஆனா நீ எப்படி இருக்கிற? என்ன சொல்றாரு? உனக்காது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தும் நீ அதை செய்யாம இருக்கிறியே. புறஜாதிக்கு அதெல்லாம் கொடுக்கப்படல, பிரமாணம் கொடுக்கப்படல, நியாய பிரமாணம் கொடுக்கப்படல, உடன்படிக்கை கொடுக்கப்படல, ஆனா அவங்க செய்யாம இருக்கிறாங்க. இதுல யார் ரொம்ப டேஞ்சர்? நான் எல்லாம் வச்சு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யாம இருக்கிற நீ தான் ரொம்ப டேஞ்சர்ன்றாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசினா சொல்றாரு, நன்மை செய்ய தெரிந்திருந்தோம் நன்மை செய்யாம இருப்பினா அது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது உனக்கு பாவம்ன்றாரு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேனா? அப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறுத்த வேண்டியதை நிறுத்தாம இருந்தனா? கர்த்தர் சொல்றாரு, செய்ய வேண்டிய 2வது கோட்பாடில் இருக்கிற முதல் காரியம் ஆண்டவர் சொல்றார், மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டியதை நிறுத்த வேண்டியனா. கர்த்தர் அதை விரும்பல. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கு அது ஒரு தடையா இருக்கு.
கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, பாக்கியம் உண்டாகுன்றாரு, பரிபூர்ணமான நன்மை நான் உனக்கு கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் கேட்ட பிறகும் இன்னும் மேலும் மேலும் கடன் வாங்குறது நிறுத்த முடியாம நான் என் வழியிலேயே போறேனா? கேட்குற கூடனுக்கு வழிகாட்டி நீ கொண்டு போய் கரெக்டான இடத்துல விடுறியே, நீயே கூடனா இருக்கிறியேன்னு கேட்குறாரு. இவ்வளோ வசனத்தை கேட்ட பிறகும் இன்னும் போய் நான் கடன் தான் வாங்குவேன், இன்னும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2வது சத்தியத்தை கர்த்தரை நம்பி விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்குரிய கிரியை நான் காண்பிக்கலையே. ஆண்டவர் ரொம்ப பிரியம், விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் அந்த விசுவாசத்தை கிரியையில கொண்டு வருகிற நம்மேல் கர்த்தர் அதிக பிரியமாக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம், அந்த விசுவாசத்தை கிரியை உள்ளதாக மாற்றுகிற நம்மேல் கர்த்தர் அதிக பிரியம் வைக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எலிஷாவை எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா, இந்த சாரிபாத் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நம்பணும், இப்படி என் வீடு மாறணும், அப்பமோ என்ன எண்ணெயும் குறையாத ஒரு வீடா இருந்துச்சான். ஏன் ஆண்டவர் எலியாவை ஆண்டவர் எழுப்பி பிரயாணம் பண்ண வைத்து இந்த சாரிபாத் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புனாருன்னா, காரணம் ஆண்டவருக்கு தெரியும், இந்த விதவை கிட்ட விசுவாசம் மாத்திரம் இல்ல, விசுவாசத்துக்கான கிரியை அவகிட்ட இருக்குன்றத அறிஞ்சுக்கிட்டாரு. அதுதான் ஆண்டவர் பாருங்க, ஏதோ ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பாம குறிப்பிட்ட விதத்துல எந்த விதவை கிட்ட விசுவாசமோ விசுவாசத்துக்கான கிரியை இருந்துச்சோ அவகிட்ட அனுப்பி வசனத்தை பேசுறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண நன்மையை கட்டளையிடுவதற்கு ரொம்ப முக்கியமானது நீங்க கவனம் செலுத்த வேண்டியது, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் சொல்ற வார்த்தையெல்லாம் அதை விசுவாசிக்கிற நிலையில் மாத்திரம் வைக்கல, அதை கிரியை உள்ளதா மாற்ற, அதை செய்கிறவன், அதன்படி செய்கிறவனாய் நான் மாறும்போது என் வீட்டை கர்த்தர் என்னவா மாற்றுவார்னா, அப்பமும் எண்ணெயும் பஞ்சகாலம் தீரும் மட்டும் நிரம்பி வழிகிற வீடாக கர்த்தர் மாற்றும். அந்த ஏழை விதவையினுடைய வீட்டை அப்படி மாத்தினாரே, யோசித்து பார்க்குறேன். அந்த விதவை தேவனுடைய வார்த்தையை இந்த மனுஷன் பேசின உடனே விசுவாசித்தா. போய் பயம் இருந்துச்சு, கலக்கம் இருந்துச்சு, எப்படி நான் வாழ போகிறேன், எப்படி இது எனக்கு மாறப்போகுது, எப்படி இந்த கடன் தீரப்போகுது, எப்படி இந்த பிரச்சனை மாறப்போகுது. ஆனா நம்பினதை விசுவாசத்தின் கிரியையாக அவள் சுட்ட முதல் அடைய கொண்டு தேவனுடைய ஊழியக்காரன் கொடுத்தா. அது விசுவாசித்த விசுவாசத்துக்கான கிரியை. அந்த விசுவாசத்துக்கான கிரியை அங்க உண்டான உடனே அற்புதம் அவங்க வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா அப்படின்னா விசுவாசமும் விசுவாசத்துக்கான கிரியை இருக்கணும். எங்க விசுவாசத்துக்கான கிரியை இல்லையோ அங்க அற்புதம் நின்றோம். மறுபடியும் சொல்ல விரும்புறத, எங்க விசுவாசத்துக்கான கிரியை, நீங்க விசுவாசித்த காரியத்துக்கான கிரியை வெளிப்படலையோ அங்க அற்புதம் நடக்காது, அற்புதம் நின்றோம். It will stop the miracle and the blessing of God. இவ வீட்டில், இந்த சாரிபாத் ஒரு விதவை வீட்டில் அற்புதம் நிற்கல. ஏன்னா அவகிட்ட இருந்த விசுவாசமும் விசுவாசத்துக்கான கிரியையும் வேலை செஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கிட்ட விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்துக்கான கிரியை மிஸ் ஆகுது. அதனால தான் மிராக்கிள் வீடா மாற மாட்டுது, அதனால்தான் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டுது. அதுதான் நம்மளால என்ன செய்ய முடியல, கர்த்தர் மேல விசுவாசத்துள்ள கிரியையினால மேலும் மேலும் கடன் வாங்குறதை நிறுத்த முடியல. நல்லா கவனித்து பாருங்க. நான் கர்த்தரை நம்பும் போது, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வாங்கினேன் ரைட் ஆண்டவரே, ஆனா இனி நீர் என் தேவைகளை சந்திக்க வல்லவர், நீர் பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். ஆகவே உம்மை நம்பி நான் வாழ்றேன், உம்மை சார்ந்து கொள்றேன், என் தேவைகளை நீ சந்திப்பீர். நான் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை பெறுகிறதுக்கான கிரியையை என் விசுவாசத்தின் மூலமா காட்டுறேன் அப்படின்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கும் அற்புதம், இன்னைக்கு ஆரம்பிக்கும். எப்படி நடக்கும்? கர்த்தர் நடப்பிப்பதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்ற வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்புவதே இல்லை, அது தன்னுடைய வேலையை செய்து முடிக்கக்கூடிய வல்லமையான வேலைகளை செய்யும். பாருங்க, மரியா கேட்கிறார், இது எப்படி ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமானவர் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிலையிடுவார்.
நீ கர்ப்பவதி ஆகுவாய், ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவளுக்கு இயேசு என்று பேரிடுவாய். இந்த வார்த்தை வந்த உடனே அவ சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு விசுவாசிட்டான். விசுவாசத்துக்கான கிரியைக்கு எதுவானது சொல்றா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை. ஏன்னா உம்முடைய வார்த்தையிலே நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கு. கடவுளுடைய வார்த்தையில எல்லா காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி. அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தை உண்டாக்குன விசுவாசத்தின் கிரியையை என் வாழ்க்கையில காண்பிக்கும் போது நான் சொல்றேன், அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எலிஷா கிட்ட வெளியூர்ல இருந்து குஷ்டரோகியா ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவனுக்கெல்லாம் சுகம் கிடைச்சிச்சு பாருங்க. ஆனா அவங்க ஊர்ல இருந்த எத்தனையோ குஷ்டரோகிகளுக்கு இந்த குஷ்டரோகி குஷ்டத்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஏன்? எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்தவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரே, ஏன் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியல? ஏன்னா எங்கேயோ இருந்து வந்தவன், வெளியூர்ல இருந்து வந்தவன் இந்த எலிஷா சொன்ன வார்த்தையை நம்பி போய் கர்த்தர் சொன்னபடியே செஞ்சான் பாருங்க. குளத்துல போய் முங்கி எழும்புனா 7 தரம் முங்கி எழும்பின போது ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, என்ன மிஸ் ஆச்சு? இஸ்ரவேல் மக்கள் நடுவே நிறைய குஷ்டரோகி இருந்தாங்களே, அவங்களுக்கு ஏன் சுகம் கிடைக்கல? இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இருந்தாரே, தேவனுடைய வார்த்தையை சொல்றவர் இருந்தாரே, ஏன் கிடைக்கலனா அவங்க கிட்ட மிஸ் ஆனது என்னன்னா விசுவாசமும் விசுவாசத்துக்கான கிரியை மிஸ் ஆச்சு. அதனால சுகம், ஆரோக்கியம், விடுதலை அவர்களுக்கு மிஸ் ஆச்சு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போலதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன், பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தையை விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்கான கிரியைகளை நான் செய்யும் போது ஆண்டவர் மாபெரும் அற்புதத்தை எனக்கு இன்றைக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய். எத்தனை பேர் விசுவாசம்? இன்னைக்கும் எனக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமாக சொல்கிற வார்த்தை, ஆமாம் பொருளாதாரம் எனக்கு எங்கேருந்து வரப்போகுது, இப்படியே தட்டி கழித்து அதை விசுவாசிக்காமல் அந்த விசுவாசத்துக்கான கிரியை செய்யாமல் போனீங்கன்னா, யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் அந்த விசுவாசத்துக்கான கிரியைகளை அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய கர்த்தர் துவங்க ஆரம்பிச்சிருவார். நல்ல நீங்கள் தேவன் பிரியப்படுகிற ஒன்னே ஒன்று, அவருடைய வார்த்தையின் மேல் நம்ம வைக்கிற விசுவாசம். அந்த வார்த்தையை எடுத்து நம்ம விசுவாசத்தோட செயல்படுத்துறோம் பாருங்க, அதுல ஒண்ணுதான் கர்த்தர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணியே, நான் உபவாசம் இருந்தேன், எச்சையை கூட முழுங்காம நான் என்ன பண்ணுவேன், உபவாசம் இருந்து என்னை வருத்தி நான் என்ன பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசித்து விசுவாசத்துக்கான கிரியை நீ காட்டினாலே போதும், அற்புதத்தை செய்ய கர்த்தர் இன்னைக்கும் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா நன்மையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் பிரச்சனைகளை ஜனங்க தங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கிறதுக்கான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, கடன் வாங்குறத மேலும் மேலும் கடன் வாங்குறத என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. சில தான் கல்யாணத்துக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு போவாங்க, போயிட்டு கல்யாணத்தில் போய் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்காம கல்யாணத்தில் போன எல்லாரையும் உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, பார்த்துறீங்களா? இது எப்படி வருது பத்தியா? என்ன ஜோலாக்கு உட்காந்து ஒன்னொன்னையா நோட்டம் விடுறது. கல்யாணத்துக்கு போனா கூட அப்படின்னா பரவாயில்ல, சர்ச்சுக்கு வந்தா கூட அப்படிதான் நோட்டம் விடுறது, மேலே இருந்து கீழே. இவர் என்ன போட்டுரு பார்த்தியா? போன வாரம் வேற மாதிரி இருந்துச்சு, இந்த வாரம் வேற மாதிரி இருக்க, சைஸு கொஞ்சம் ஏறிக்குது காதில். பார்த்துட்டு இப்போ கண்ணு பார்க்குதா, பார்த்த உடனே புருஷன் அந்த பக்கம் வந்திருப்பாரு, மனைவி இந்த பக்கம் உட்காந்துருக்க. இவங்க மனைவி என்ன பிளான் பண்ணோம், சர்ச்சு முடிட்ட நேராக அவரை 10:30 மணிக்கு கோல்டு கடை திறந்தானா இல்லையோ, நேராக நம்ம புருஷனை கூட்டிட்டு போகிறோம், இந்த வாரம் வாங்குறோம், அடுத்த வாரம் சர்ச்சில் போட்டு வந்து அதே சகோதரி பக்கத்தில் நம்ம உட்காந்து காட்டணும், உன்னோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸில் நான். புருஷனுக்கு பணம் இருக்கா, குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளுக்கான காரியம் இருக்கா, அதெல்லாம் பார்க்கறதில்ல. இருக்கோ இல்லையோ கார்டை ஸ்வைப் பண்ணு, தேய், எப்படியாவது வாங்கி கொடு, இல்லைன்னா மூஞ்ச தூக்கி வச்சு உட்காந்துக்கிறது. நல்லா கவனிங்க. இது போல தான் பாருங்க, சில நேரம் பாருங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, பார்க்கும்போது அதில் என்ன ஒரு ஆடு வரும் பாருங்க,
கேக் ஆடு போடுவான், கேக் அட்வர்டைஸ்மெண்ட்டு. உடனே கேக் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னு வாயலாம் ஊறம் பார்த்துட்டாங்க. இப்போ வாய் என்ன பண்ணுது, ஊறுது. உடனே உள்ளே போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற கேக் எடுத்து கபாக்குன்னு சாப்பிட்டு வந்து உட்காந்தோன்னா அவன் அட்வர்டைஸ்மெண்ட் சும்மா இருப்பானா? அடுத்தது போடுவான், ஐஸ்கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான். உடனே ஐஸ்கிரீம் பாட்டோன்னா அப்படியே வாயிலாம் வரும். உடனே திருப்பியும் போய் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு வந்து உட்காந்து அப்புறம் கொண்டாங்க பிரியாணி ஆடு போடுவான். இப்படியே பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு சிலர்லாம் நல்லா உருண்டு திரண்டிருப்பாங்க பாருங்க. என்னங்க இப்படி இருக்கீங்க கேட்டால், நான் ஒன்றுமே சாப்பிட்றதில்ல தெரியுமாங்க, ஆனால் எப்படி தான் இப்படி ஆகிறேன்னு பார்க்கறதெல்லாம் இங்கே போகுது. அதே போல தான் எதெல்லாம் பார்க்குறேனோ அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா பிரச்சனை நானே வரவேற்றுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை அங்கே ஞாபகம் வந்துச்சுன்னா தெரியும், இல்லை மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடாது என்று கர்த்தர் எனக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரே. நிறுத்தணும், ஸ்டாப் பாரோவிங் மோர் அண்ட் மோர், நிறுத்தணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணுமே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு தேவையான நேரத்தில் கர்த்தர் எனக்கு வாங்க உதவி செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் வாங்கும்படி கர்த்தர் அதற்குண்டான நன்மை ஆசீர்வாதத்தை என் கையில் கொடுப்பா. அது வரைக்கும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில், அந்த விசுவாசத்துக்கான கிரியையில் நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன். என் பிரயாசத்தை அந்த விசுவாசத்தின் கிரியையில செயல்படுத்துறேன். இப்படி செய்ய செய்ய எனக்கு என் ஆண்டவர் அற்புதம் செய்ய, என் வீட்டில் அற்புதம் செய்வார், என் வேலையில் அற்புதம் செய்ய, என் தொழிலில் அற்புதம் செய்வார். நல்லா கவனிங்கள். நிறைய நேரம் நிறைய மக்கள் நினைக்கிறோம் அந்த ஊருக்கு போயிட்டு நல்லா இருக்கலாம் போல, ஏன்னா மேற்கத்திய நாட்டிலலாம் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா செழிப்பாக இருக்கிறாங்களே. அதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற எல்லாம் இளம் தலைமுறைலாம் என்ன பிளான் பண்ணுறான், படிச்சு முடிச்சு இந்த தத்திரம் பிடிச்ச ஊரில் இருக்காம நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாம். வெளிநாட்டுக்கு போனால் தான் தெரியும் இவருடைய திண்டாட்டம். வெளிநாட்டில் இருக்கும்போது பாருங்கள், பெரும்பாலும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது யோசிப்பேன், அமெரிக்காவில் இருந்தால் அப்பா என்ன வாழ்க்கடா அமெரிக்கா அப்படின்னு நினைப்பேன் நான். போய் இங்கே பிறந்துக்கிறோமே இந்தியாவில் போயிட்டு நம்மலாம் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் தான் நான் ஒரு சர்வே வாசித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. அமெரிக்காவில் இருக்கிற 90% ஆட்கள் தங்களுடைய வருமானத்தை எப்படி செலவு செய்கிறாங்கன்னா, முழுவதும் தங்கள் கிரெடிட் கார்டில் தான் செலவு பண்ணுறாங்களாம். 90% ஆட்களுங்க. இன்னைக்கு அமெரிக்காவே பெரிய கடல், ஆனால் பார்க்கறதுக்கு பெரிய வளம் நிறைஞ்ச நாடு மாதிரி காட்டுறாங்க. அந்த அமெரிக்கா நாட்டில் இருக்கிற 90% ஆட்கள் கடனில் தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அவன் ஏற்கனவே செலவு பண்ண கார்டுக்கு செலுத்துறதுக்கு தான் சரியா போகுது. நல்லா கவனிங்கள். பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, மேலும் மேலும் கடன் வாங்குறது நிறுத்தவே முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையா வாழ்க்கைக்குள்ள வருது. விசுவாசிக்க முடியல. விசுவாசத்துக்கான கிரியைக்கு ஏதுவான வாழ்க்கையின் முறைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வராம போகும்போது கஷ்டத்தை நானே வர வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் மேல பழிய போட்டு, இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. அதுக்குதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. பார்க்கறதெல்லாம் வாங்கி, இன்றைக்கும் பாருங்கள் நம்ம ஊரும் அப்படிப்பட்ட கல்ச்சரில் மாறிடுச்சு. இன்றைக்கும் நம்ம ஊரில் எங்கே போனாலும் காசு எடுத்துன்னு போகிறதில்ல, கார்டை தான் எடுத்துகிட்டு போகிறான். எங்கே போனாலும் கார்டில் ஸ்வைப் பண்ணுறது, எங்கே போனாலும் என்ன எல்லாம் டிஜிட்டல் மோட் ஆயிடுச்சு. இன்றைக்கி கையில் பணம் செலவு பண்ணும்போது தான் எவ்வளோ நம்ம கையை விட்டு போதுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டல் ஃபார்ம்லேயே இருக்கிறதுனால எவ்வளோ போதும் கூட நமக்கு அதனுடைய வேல்யூ, அதனுடைய தொகை எவ்வளோ பெருசுன்றது தெரிய மாட்டுது. இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு 500 ரூபாய் செலவு பண்றதுக்கு 500 ரூபாய் தானே, ஒன்லி 500. நான் யோசிப்பேன், ஒன்லி 500. அந்த 500 ரூபாவை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கர்த்தர் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அதை செலவு பண்ணும்போது எவ்வளோ அர்த்தத்தோட செலவு பண்ணணும் இன்னைக்கு தெரிய மாட்டுது. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் நமக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம நாடும் அப்படியே மேற்கத்திய நாடுடைய கலாச்சாரம் வந்துருச்சு பொருளாதாரத்தில். இன்னைக்கு எப்படி இருக்கிறான் மனுஷன், ஒரு மாதம் சம்பாத்தியம் எப்படி மாறிடுதுன்னா, முந்தின மாதமே செலவு பண்ணதுக்கு செலவு சேர்த்து கட்ட வேண்டியதுக்கான சம்பாத்தியத்தை தான் இந்த மாதம் சம்பாதிக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறாங்க. கிரெடிட் மோடில் வாழ்கிறது. சம்பாதிக்கிற பணம், இந்த மாதத்துக்கு சம்பாதிக்கிற பணம் போன மாதம் செலவு பண்ணதுக்கு இப்போ நான் செலவு செய்கிறேன். இந்த மாதம் செலவு பண்ண வேண்டியதுக்கு நான் கார்டை ஸ்வைப் பண்ணுறேன். அடுத்த மாதம் சம்பளம் வரும்போது அதை சேர்த்து இந்த மாதம் கட்டிடுவேன். இப்படியே போயிட்டு இருக்கும் போது சில நேரம் திக்குமுக்கான நிலையில் போய் மாட்டிக்கிறாங்க பாருங்க. கட்ட முடியாமல் போகும்போது சேர்த்து அமுக்கி குலுக்கி
பில்லு வந்து சேர்ந்த உடனே கட்ட முடியாமல் முழிச்சு அதுக்கு மேலும் மேலும் கடனை வாங்கி பர்சனல் லோன், அந்த லோன், எல்லா லோனையும் வாங்கிட்டு போய் வாழ்க்கையில் போய் முடக்கி கொள்கிறோம். நம்மளே இந்த கோலியாத்து வந்து முற்றிலும் நம்மளை உருவி ஒன்னெல்லாம் ஆக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளி விடுகிறோம் நம்மளை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நீ ஒரு தாவீதா இருக்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சத்தியங்களை போதிக்கிறாரு. இதெல்லாம் பாருங்க, இப்படி ஓவராக வாங்கி முடிச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு. என்ன போச்சு? வெறுத்து போயிடுச்சு. ஆண்டவரே பார்த்த மூஞ்சம் வெறுத்துருச்சு, குடும்பமும் வெறுத்துருச்சு, சமுதாயமும் வெறுத்துருச்சு. இப்போ எனக்கு ஒரே ஆசை, ஆண்டவரே உங்கள் முகத்தை முகமாக பார்க்கணும், நான் பரலோகம் வர ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னா. இப்போ நான் வேற கேட்டேன், சிலர்லாம் என்ன பண்ணுறாங்களாம், 2வது வருகையை குறித்த செமினார் நிறைய நடக்குதா, அதுக்கு போய் உட்காந்து உட்கார மூஞ்செல்லாம் பாருங்க. எல்லாம் ஊரெல்லாம் கடன் வாங்கி போட்டுட்டு எப்போ ஆண்டவர் 2வது வருகை வரும், சீக்கிரமாக இதிலேருந்து எஸ்கேப் ஆகி மேலே எங்கே போகலாம். ஆண்டவர் சொல்லுவார், நீ எஸ்கேப்பே ஆக முடியாது ராஜா, இருந்து எல்லாத்தையும் கட்டிட்டு தான் வரணும்னா. நல்லா கவனிங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லித்தரார், எப்படி நம்ம இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றது, எப்படி கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தில் எப்படி ஆண்டவர் நம்ம மேல கட்டளை எடுக்கிற அந்த பரிபூர்ணமான நன்மையில் நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் வச்சிருக்கிற நன்மையில் ஆசீர்வாதத்தில் நான் வாழணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம காட்டுற விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்கான கிரியை செய்யும் போது யாருக்கு அற்புதம் நடக்கோ இல்லையோ, விசுவாசித்து விசுவாசத்துக்கான கிரியை காட்டுகிற எனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் கையை சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதம். அந்த அற்புதத்தை செய்யும் போது ஒன்று செய்வார், மேலும் மேலும் கடன் வாங்குறத கர்த்தர் நிறுத்தும்படி செய்வார். பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அந்த ஒரு காரியத்தை நிதானித்து யோசிக்க, சத்தியத்தின்படி நான் விசுவாசித்திருக்கிற சத்தியத்தின்படி, நான் விசுவாசித்த சத்தியத்தின் கிரியையின்படி இது எனக்கு அவசியமா, இது எனக்கு தேவையா, இது என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குமா, இதை வச்சு நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா, இதன் மூலமா ஆண்டவருக்கு ஏதாவது உபயோகம் ஆகுதா, அப்படின்னா அதுக்கு உண்டான நன்மையை கர்த்தர் நம்ம கையில் சுகந்தரிக்கும்படி, அதை வாங்கும்படி கர்த்தர் கொடுப்பார். அவசரப்பட்டு அவசரமாக எதையுமே செய்ய மாட்டேன், கர்த்தர் நிதானமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்படி இருப்போம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த காரியங்களை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய பழகிட்டீங்கன்னா வரக்கூடிய உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, நிரம்பி வழிகிற கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறுத்தி பாருங்க, கர்த்தர் உங்க எதிர்காலத்தில் ஒரு சில வருஷங்கள்ல கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதித்து நிரம்பி வெளியே பண்றாருன்னு பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படியே நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த முதல் சத்தியம் 3 காரியத்தை நீர் காட்டின, இந்த 2வது சத்தியத்தில் நீ சொல்றீர் 2 காரியம் செய்யணும், அதில் 1 மேலும் மேலும் கடன் வாங்குறத நான் என்ன செய்யணும்? நிறுத்தணும். தேவையில்லாததுக்கெல்லாம் வாங்குறோம் பாருங்க, அவசியமற்ற பிரயோஜனமற்ற காரியங்களில் நாம் போய் மாட்டிக்கொள்றோம் பாருங்க. கர்த்தர் சொல்ற, அது தேவையில்லப்பா, அது அவசியமற்றது. உனக்கு இன்னது வேண்டும் என்று பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் அறிந்திருக்கா. கையை வாழ்த்தி சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், எதிர்காலத்துக்கு என்ன வேணும், எல்லாம் அவர் அறிஞ்சு. அதுதான் சொல்றாரு, இன்னைக்கு மேலும் மேலும் கடன் வாங்குறதை நீ நிறுத்து. உனக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ, நாளைக்கு என்ன வேணுமோ, உன் எதிர்காலத்துக்கு என்ன வேணும், அதுக்கான நன்மையை நான் உனக்கு கொடுப்பேன். நீ விசுவாசி, விசுவாசத்துக்கான கிரியைகளை நீ செய்து கொண்டு, உன் வேலையை விசுவாசி, நான் உனக்கு கொடுத்த வேலையை அந்த விசுவாசத்தோட கிரியையில் வேலை செய்து கொண்டு, அதுக்கு நான் நன்மையை கர்த்தர் சேர்த்து நம்ம கையில் கொடுப்பாரு. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு நம்மளே போய் எதுலையும் மாட்டிக்கூடாது. நல்லா கவனிங்க, இது கர்த்தர் நமக்கு போதிக்கிற ஆசீர்வாதமான வழிகள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் என்னை வைத்து வழி நடத்துவார் என்று நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல எழும்பி நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கைகளையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவரே, எங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன வைத்திருக்கிறீர்?
மேற்கொள்கிறவன். ஆண்டவரே, நான் கீழாகாமல் மேலாவன். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே, எனக்கு பரிபூரண நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறீர். நான் எதுலையும் போய் குறை உள்ள காரியத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சொல்லுங்க நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே, எந்த குறை உள்ள காரியத்தில் போய் நான் என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதுக்கு, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமான வழிக்கு எதிரான வழியில் நான் போகக்கூடாது. நீர் விரும்புகிற வழியில் நடக்க. எங்கெங்கெல்லாம் நான் மேலும் மேலும் கடன் வாங்கணும் நான் நினைக்கிறேனோ அங்கெல்லாம் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு புத்தியை கொடுத்து தெளிந்த புத்தி உள்ள ஒரு நிலையில் ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி உமக்கு பிரியமான விதத்தில் நாங்கள் செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியத்தெல்லாம் இன்னையிலிருந்து நாங்கள் கை கொண்டா ஆண்டவரே, வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய வருஷங்கள் எங்களுக்கு மிகுதியான கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் எங்க வாழ்க்கை நீ நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு இப்பவே எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமான நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக எங்களை இப்பவே நீர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே, வெட்டல் பூச்சி சாப்பிடுறதுக்கு நாங்க இடம் கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை நாங்க கை கொள்ளும் போது ஆண்டவரே, எங்க வாழ்க்கை பரிபூரணமான கர்த்தரின் நன்மை கட்டளையிடப்பட்டிருக்கிற வாழ்க்கையா இருக்கும். அன்பின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை அவ்விதம் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் தங்க வாழ்க்கையில கை கொண்டு தேவன் உண்டாக்குற பெரிதான மாற்றத்தையும் அற்புதத்தையும் உம்முடைய பிள்ளைகள் காண கிருபை செய்தருளும். தொடர்ந்து ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.